ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன செய்ய போகிறோன்னா வெந்தயக்களி செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான வெந்தயத்தை ஊற வச்சுக்கலாம். அடுத்து உளுந்து போட்டுக்கலாம். உளுந்து கொஞ்சமாக ஒரு 25 கிராம் இருக்கும். இது கூட கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவு புழுங்கல் அரிசி ஏற்கனவே நம்ம போட்டோமா, இது பச்சை அரிசி. இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா ஊற வச்சுக்கிட்டேன். இது வெந்தயம், இது அரிசி, உளுந்து. நல்லா இது ஊறட்டும். இப்போ டைமிங் 4 o'clock இருக்கும். ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் நல்லா ஊறட்டும். இப்போ ஊற வச்சு 5 மணி நேரம் ஆயிடுச்சு. மணி இப்போ 9 ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வெந்தயத்தை அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி தான் இருக்கும். அப்படியே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி நல்ல மையை அரைச்சி எடுத்துக்கலாம். நல்ல மையை அரைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ அரிசியை போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டோம். வெந்தயக்களி கிண்டுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு கருப்பட்டியை நல்லா பாகு காய்ச்சிக்கலாம். 1/4 கிலோ கருப்பட்டியும் அது கூட ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி மட்டும் ஊற்றிருக்கேன். இப்போ பாகு நமக்கு நல்லா வந்துருச்சு. இப்போ அப்படியே அந்த கருப்பட்டி பாகில் இப்போ இதில் நம்ம கருப்பட்டியோட பாகையும் ஊற்றியாச்சு. இப்போ நம்ம நல்லா கிண்டிக்கலாம். நல்லா கட்டி விழாமல் நல்லா கிண்டிக்கிடணும். இன்றைக்கி யார் செய்கிறா அப்படின்னா இது எங்கள் அம்மா தான். அதனால் எனக்கு எடுக்க ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. இந்த மாதிரி நல்லா கிண்டிக்கலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ இது நல்லா அப்படியே ஆறட்டும். இதை நம்ம நாளைக்கு காலையில் சாப்பிட்லாம். மறுநாள் காலை நம்ம நேற்று வெந்தயக்களி கிண்டணும்ல, அது இன்றைக்கி இப்படி தான் இருக்குது. நல்ல சூப்பராக இருக்குது. இப்போ நான் கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்தேன். ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்குது. இது எதுக்காண்டி அப்படின்னா, நீங்கள் நல்லா சாப்பிட்டீங்க அப்படின்னா இது நல்ல வெயில் நேரம், இது ரொம்ப சூடு எல்லாமே நல்லா போயிடும். அதுக்காக நீங்களும் நல்லா செஞ்சு சாப்பிடுங்க. வெயில் டைம் நல்லா சாப்பிடுங்க. ரொம்ப ஹெல்த்தி. மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.